and welcome to Game of Thrones powered by Equitas, our banking partner. என்ன ஒரு இன்கிரெடிபிளான சண்டேவா இது இருந்திருக்கு. The points table லீடர்ஸா இருந்தவங்கனால லீட் பண்ண இயலவில்லை. என்ன ஆயிற்று? KKR beat SRH, GT beat Punjab. IPL is finally IPLing. மிடில் டேபிள் மடில்னு சொல்லிக்கிட்டே இருந்தீங்க. ஆரம்பிச்சிருச்சுப்பா. IPLing, KKRing, GTing ஒண்ணுமே புரியல. நீ லீட் பண்ண முடியலன்னா சொல்லாத. இன்னும் அவங்க தான் லீட் பண்றாங்க டேபிள. இன்னைக்கு அவங்களால ஜெயிக்க முடியல. கடைசி 2 கேம் தோத்துருக்காங்க. அதாவது முக்கியமான விஷயம் இன்னைக்கு என்னன்னா, படிச்சு சொன்னோம். ரூல்ஸ ஃபாலோ பண்ணுங்க, கண்டிஷன்ஸ ஃபாலோ பண்ணுங்கன்னு கேட்காம கிளென் பிலிப்ஸ் வச்சு ஆடி இருந்தீங்க. ஜே ஹோ இந்தியாவுக்கு எப்படி ஜெய் ஹோவோ அந்த மாதிரி ஜே ஹோவை கொண்டு வந்ததுல இருந்து அவங்க நேரமே மாறி போயிடுச்சு. ஜேசன் ஹோல்டர் குறும்படமா இப்பவும் சொல்றேன், கிளென் பிலிப்ஸ வெளில வெயிட் பண்ண அப்படின்னு சொல்லி ஜேசன் ஹோல்டர் ஆட வைங்க. ஜேசன் ஹோல்டர் 3ல இருந்து 7 வரைக்கும் எங்க வேணா ஆடுவாரு, ஃப்ளோட்டர் ரோல் பண்ணுவாரு. நல்ல மூலகாரரு தம்பி. நீ மூலகாரன்டா ஜெமினில சொல்ற மாதிரி மூளையா ஆடுவான். Start the music. What makes him special? எப்படி இருக்கு மூஞ்சி, நல்லா இருக்கா? அந்த மாதிரி ஜேசன் ஹோல்டர் அதான் வந்து எல்லாமே ஒரு ரிசோர்ஸ் அஸ்திக்கா. நம்ம நிறைய தடவை பேசியிருக்கோம். டால் பிரசித் கிருஷ்ணா இருக்காரு, டால் ஜேசன் ஹோல்டர் இருக்காரு, டால் ரபாடா இருக்காரு. இவங்க எல்லாம் இருந்தாலும் ஹார்ட் ஹிட் த டெக் பிச் அவங்களால கொடுக்க முடியுது. இந்த டோர்னமெண்ட்ல டாடா IPL 2026ல ஒன்னே ஒண்ணு சொல்ல விரும்புறேன். டாக்டிக்கலி த மோஸ்ட் சுப்பீரியர் டீம் ஜிடி தான். அவங்க கிட்ட அந்த அளவுக்கு ரெனவுண்ட் ரிசோர்சஸ் இல்ல. ஆனா அவங்க ரிசோர்சஸ மேக்சிமைஸ் பண்ணி தள்ளுறாங்க. கடைசி சொட்டு வரைக்கும் உறிஞ்சி எடுத்துறாங்க உங்க பிளேயர்ஸ் கிட்ட இருந்து. மேசிவ் கங்க்ராச்சுலேஷன்ஸ். அதே மாதிரி உங்களுக்கு ஃபுல் ரிட்டர்ன்ஸ் கொடுக்கக்கூடியது நம்ம ஈக்விட்டாஸ் பேங்க். நல்ல நம்பகமான நேரத்துல இந்த மாதிரி சில காலங்கள் மேலே கீழே ஓடினா கூட உங்களுக்கு 7.4% FDல கிடைக்கும். அதே மாதிரி நம்பகமா நீங்க சீனியர் சிட்டிசன் அப்படின்னா 888 டேஸுக்கு FD போட்டீங்கன்னா 8% ரிட்டர்ன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறாங்க. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். அது மட்டும் இல்ல, நீங்க கீழே இருக்கிற ஆஸ்டன் பேண்ட் கரெக்டா அங்க அந்த நம்பர் இருக்கும், அதை கால் பண்ணீங்கன்னா வீட்டுக்கே வருவாங்க, உங்களோட பேசுவாங்க, எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க, சைன் வாங்கிட்டு போய் அவங்களே FD வந்து வாங்கிட்டு போயிடுவாங்க. மறக்காதீங்க, ஈக்விட்டாஸ் பேங்க் நம்பகமான பேங்க், சேஃப் அண்ட் ரிலையபிள். ஓகே, அதே மாதிரி ஜேசன் ஹோல்டர் நம்பகமான பேங்க் அப்படிங்கிற மாதிரி கைக்குள்ள போய் பால் கேட்ச் உட்காருது. போட்டார்னா சர்பஞ்ச் சாப் அவுட் ஆகுறாரு. ஸ்ரேயஸ் ஐயர் ஹஸ் பீன் ஆன் சாங் இந்த IPL. ஸ்ரேயஸ் ஐயரை ட்ரபிள் பண்ணாரு, டிஸ்மிஸ் பண்ணாரு. நிஜமா சொல்றேன், ரபாடாக்கு ஆத்தா வந்துருச்சு. ஆத்தா மேல உடம்புல ஏறிடுச்சு. ஸ்பீடு இல்ல, இடிக்கிறாரு. பிரப்சிம்ரன்லாம் நம்ம ஊர்ல இந்த ஜல்லிக்கட்டுலாம் நடக்கும். ஜல்லிக்கட்டுல அப்படியே வரும்போது, மாடு வரும்போது அப்படியே சைடு வாங்குவோம். அது மாதிரி பிரப்சிம்ரன் சைடு வாங்கிட்டாரு. சீரியஸா சொல்றேன். அதாவது என்ன விஷயம்னா, பிரப்சிம்ரன் நான் தவறா சொல்லல, இதுல யாருமே அந்த மாதிரி நினைச்சிடாதீங்க. இன்னைக்கு வந்து ஒரு அழகா ஒரு கிராஃப் போட்டோம். நானும் ஆகாஷ் சோப்ராவும் காம்ஸ்ல இருக்கும்போது அவர் சொன்னாரு, 130 இருந்ததுன்னா ஆஃப் ஸ்டம்ப் அந்த ஸ்பீடு 130 to 135 இருந்தா ஆஃப் ஸ்டம்ப் வந்து வச்சு வெதுப்புறாரு பிரப்சிம்ரன். அதே பால் கொஞ்சம் 140 145னா இந்த பக்கம் வாங்கி ஆஃப் சைட்ல அடிக்கிறாரு. இந்த பக்கம்லாம் வாங்கினா இடுப்பு மேல போறாரு. 145 இல்ல, 149 to 152 ஆவரேஜ் போறாரு. ஏறிடுச்சு மேல, ஆத்தா ஏறிடுச்சு. இஷ்டத்துக்கு ஒரு ஸ்பீடு சஸ்திகா. அண்ட் 2 டீமோட எந்த டீமோட அவங்க கருப்பு சாயில் விக்கெட்ல ஆடணும், பிளாக் சாயில் விக்கெட்ல ஆடணும்னு ஆசைப்பட்டாங்களோ ஆடினாங்க. இன்னைக்கு கிராஸ் கொடுத்தாங்க. மும்பைக்கு அகைன்ஸ்டா அவ்வளவு கிராஸ் கொடுக்கல. அதே பிச்சில கிராஸ் கொடுத்தா எப்படி, குடுக்காட்டி எப்படி? இந்த அளவுக்கு நூதனமான நாலேஜ் பார்த்திவ் பட்டேல் உகாத்தி வச்சிருக்காங்க டக் அவுட்ல. அந்த கிரவுண்டு என்ன நடக்கும், ஒரு புல்லும் என்ன பேசணும் அந்த மனுஷனோட யாருக்கும் பெட்டரா தெரியாது. டாப் கிளாஸ். வாஷிங்டன் சுந்தர் கிட்ட இருந்து உறிஞ்சிட்டாங்க ஒரு பினிஷிங். GT were just brilliant, deserve to be where they are. Do you still want to say they deserve to be in the top 4? இது நான் வந்து செல்ஃபிஷா கேட்டுக்கிற ஒரு கேள்வி. Probably. No, because IPL is IPL. ப்ராபபிளிங்கிறது கூட தவறான விஷயம் என்கிட்ட இருந்து. ஏன்னா எனக்கு என்னன்னா 8 பாயிண்ட்ல 2 கேம் பின்னாடி இருக்காங்க CSK. ஒரு கேம் எக்ஸ்ட்ரா ஆடி இருக்காங்க GT. அந்த GT vs CSK கேம் குரூஷலா போகும். ஒருவேளை CSK GT அடிச்சாங்கன்னா 2 டீமும் நிகர் ஆயிடும். 2 பாயிண்ட் ஆயிடும் அந்த டிஃபரன்ஸ். ஏன்னா ஒரு கேம் எக்ஸ்ட்ரா ஆடி இருக்காங்க GT. ஐ திங்க் இட் இஸ் ரியலி ஹெட்டிங் ஃபார் அ டைட் ஃபினிஷ். இங்க ரைட் லெஃப்ட் திரும்பாம நேரா ஓடுங்க, நேர்மான ஓடுங்க, உங்க இலக்க நோக்கி ஓடுங்க. GT are fabulous. அந்த 2 கேமா பாரு, RCBயும் சரி பஞ்சாபும் சரி, பேட்டிங் நல்லா ஆடுறீங்க, 200 ரன் அடிக்கிறீங்க.
இந்த வாங்கிக்க ஒரு 160 இந்தா கேம் வச்சுக்கோ. அப்படின்னு போட்டு அப்படின்னு. எஸ். சேஸ் பண்றாங்க. அது ஜிடிஆர் டேபிள் லுக்கிங் குட். டாப்பர்ஸே வந்து. டிராவல் பண்ணும்போது கொஞ்சம் கடினமா இருக்குமோன்னு எனக்கு ஒரு ஃபீலிங் ஜிடிக்கு. அதுக்கும் பயன்படுத்தி கரெக்ட்டா ம். குடுக்கணும். சேப்பாக்ல குடுத்தாங்க பாரு விக்கெட். அவன் பவுலிங்க்கு ஏத்த மாரி ஹார்ட் லெங்த் கும்முன்னு போற மாரி. அந்த மாரிலாம் குடுக்க முடியாது ஜிடியோட. எஸ். ஜிடி வந்து நீங்க சொன்ன மாதிரி அவங்க கண்டிஷன்ஸ வந்து பயங்கரமா வந்து ஸ்டடி பண்ணியிருக்காங்க. அண்ட் அக்கார்டிங்லி தே ஹேவ் பீன் பிளேயிங் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கீங்க. யூ ஐ டெஃபினெட்லி வாண்ட் யூ டூ கமெண்ட் ஆன் த தாட்ஸ் ஆன் த பிரில்லியன்ட் யூசேஜ் ஆஃப் தி சீமர்ஸ் இன் த பவர் பிளே அண்ட் எஸ்பெஷலி அபவுட் கில்ஸ் கேப்டன்சி. நாளாக ரொம்ப அழகா இருக்கு. பயங்கரமா இம்ப்ரூவ் பண்ணியிருக்காரு இல்லையா? அவரு வந்து டெஃபினட்டா சஸ்திகா, ஜேசன் ஹோல்டர், ககிசோ ரபாடா, முகமது சிராஜ், ரஷீத் கான். அதாவது ம். ஒரு ஃபேமஸ் லைன் இருக்கு. நான் சொல்லியிருக்கேன் எப்பவுமே. யூ ஆர் ஒன்லி ஆஸ் குட் ம். அஸ் யுவர் டீம். கேப்டன் ம். இஸ் ஒன்லி ஆஸ் குட் அஸ் ஹிஸ் டீம். நீ யாரா இருந்தாலுமே உங்ககிட்ட நல்ல ரிசோர்சஸ் இருந்ததுன்னா யூ வில் லுக் லைக் அ வெரி குட் கேப்டன். உன் போலர்ஸ் உன்னை புத்திசாலியாவும் காட்டலாம், முட்டாளாவும் காட்டலாம். அதுதான் ஃபேக்ட். இந்த ம். மாதிரி ஒரு அட்டாக் வச்சிருக்கும் போது நீ பால கொடுத்துட்டு அதாவது என்ன நல்ல போலர் குட் போலர்ஸ் என்ன பண்ணுறோம் கிரேட் போலர்ஸ்லாம் பால கையில பிடிச்சாங்கன்னா என்ன ஃபீல்டு வைக்கிறாங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி போடுவாங்க. அவங்க ஹார்ட் லெங்த் ஆஃப் ஸ்டம்ப் மேல போடணும்னா அதை டெலிவர் பண்ணுவாங்க. அது ஒரு கேப்டனுக்கு பாதி ஜாப் டன். நீ இங்கிட்ட ம். ஃபீல்டு எடுத்துட்டு ஆஃப் சைடுல ஃபீல்டு வச்சு லெக் சைடுல கொடுத்து லெக் சைடுல ஃபீல்டு வச்சு ஆஃப் சைடுல கொடுத்து தேர்ட் மேனை உள்ள வச்சு கட்டுக்கு பால் கொடுத்து இந்த மாதிரிலாம் போட்டேன்னா நீ எப்பேற்பட்ட கேப்டனா இருந்தாலும் எந்த வேலையும் வாங்க முடியாது. ஸோ ஹீஸ் காட் அ வெரி எக்ஸ்பீரியன்ஸ்ட் bowling அட்டாக் வித் ஹை குவாலிட்டி எக்ஸிகியூஷன்ங்கிறதுனால அவருக்கு ஒரு டெஃபினட் அட்வான்டேஜ் இருக்கு. ரஷீத் கான் இன்னும் அவரோட பெஸ்ட்ல இல்ல. ஃபுல்லா போடுறாரு. ஆனாலும் 2 வாட்டி லாஸ்ட் ஓவர் போட்டு அவரை தப்பிக்க வச்சிருக்காரு இந்த ஐபிஎல்ல. அது அவரோட எக்ஸ்பீரியன்ஸை யூஸ் பண்றாரு. இன்னைக்கு ஐ ரியலி லவ்ட். கடைசி 3 கேமா ஜிடிக்கு வந்து சிராஜும் ரபாடாவுமே பவர் பிளே க்ளோஸ் பண்ணி குடுத்துறாங்க. அது ஐ என்னைக்கு வாஸ் உடைக்குமோ ஜஸ்ட் கோயிங் டூ டாக் அபவுட் தட் ஒன்லி அடுத்து. இன்ஃபாக்ட் நீங்க ஹிந்தி காம்ஸ்ல கூட வந்து சொல்லியிருந்தீங்க. சுரேஷ் ரெய்னா சொன்னாரு, டிஎஸ்பி சாப் வந்து 2 பேர அரெஸ்ட் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஹவ் ஆர் யூ என்ஜாயிங் தி காம்ஸ் அண்ட் ஆல் ஆஃப் தட்? அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கு? இன்னைக்கு ரெய்னா மேன் ஆஃப் த மேட்ச். பினிட்டா. Yeah. டிஎஸ்பி சாப் 2 பேரை அரெஸ்ட் பண்ணிட்டாராம். அதுக்கப்புறம் ம். ஜேசன் ஹோல்டர் ஃபோல்டர்ல 4 விக்கெட் வச்சுட்டாராம். ஃபோல்டர் அந்த வார்த்தைகள் எதுக்கு முதல்ல பின்றாரு. வார்த்தை So, ஜாலம். இன்னைக்கு செம்ம ம். காம்படிஷன். இன்னைக்கு இன்னொரு மேன் ஆஃப் த மேட்ச். கேஎன் ம். அனந்தபத்மன் அவன் அம்பயர். Oh yes, முடிஞ்சா we வந்து have to பாடுறா give to him. வந்து Yeah. பாடுறான்னு எந்த ரிவ்யூவையும் அவர் தாண்ட முடியல. பட் தட் சைடு இன்னைக்கு வந்து சாய் சுதர்ஷன் ஒன்ஸ் அகைன் சஸ்திகா. இன்னைக்கு நான் ஒரு டெமோ பண்ணேன் ஹிந்தில. அன்பார்ச்சுனேட் ஐ டோன்ட் நோ தமிழ்ல பார்த்திருப்பாங்களான்னு தெரியல. ம். இன்னைக்கு வந்து மார்க்கோ யான்சனும் சரி, அவங்களோட இன்னொன்னு யாரு அர்ஷ்தீப் சிங்கும் சரி, எப்பெல்லாம் ஸ்டம்ப் லைன்ல ஃபுல்லா போட்டாங்களோ டாட் பால். ஒரு பால் மார்க்கோ யான்சன் போட்டாரு. உய்யோயோயோ! அப்படி ஒரு பால் உள்ள ஆங்கிள் ஆயி ஸ்ட்ரெய்ட் ஆயி சீம் ஆச்சு. ஆனா இங்க தான் சாய் சுதர்ஷன் நிக்கிறான். அங்க தான் வச்சான் செக்குங்கிற மாரி அடுத்த பால் அவனுக்கு தெரியும் இது என்னோட அன்கம்ஃபர்டபிள் ஜோன்னு. ஃபீட் யூஸ் பண்ணி பொக்குன்னு ஒரு டிஃபென்ஸ் வச்சான். உடனே மார்க்கோ யான்சனுக்கு என்ன தோணிடுச்சு? நீ இறங்குறியா? இந்தா வாங்கிக்கோ ஷார்ட் பால். இந்தா நீ வாங்கிக்கோ 6க்கு. சாய் சுதர்ஷன் லெக் சைடுல ஸ்கொயர் ஆஃப் தி விக்கெட், ஆஃப் சைடுல ஸ்கொயர் ஆஃப் தி விக்கெட். உடாம ரன் அடிக்கிறாரு. நீங்களும் உடாம அவருக்கு அந்த இடத்துல ஃபீட் பண்றீங்க. அப்சல்யூட் மாஸ்டர் கிளாஸ் ஃப்ரம் சாய் சுதர்ஷன். அவனுக்கு எங்க வேணுமோ போட வைக்கிறான் பவுலர்ஸ. அட் திஸ் பாயிண்ட் ம். ஆஃப் டைம் ஜிடி செமையா போயிட்டு இருக்காங்க. அந்த இது மோட்டோ மோட்டோ ஜிபி அது என்னப்பா என்ன ஜிடி? ஒரு கார் ஒண்ணு வருமே. மோட்டோ ஜிபி ஃபாஸ்ட்டா தான். போகும். இல்ல ஒரு கார் ஒண்ணு வரும். ஜிடி. ஓகே எனிவே ஃபர்கெட் இட். அந்த ஆ. கார் மாரி வேகமா முன்னாடி போயிட்டு இருக்காங்க. யாரும் என் முன்னாடி வந்துராதீங்கடா அப்படிங்கிற மாரி ஒரு ஓட்டம் ஓடிட்டு இருக்காங்க. ஜிடி ஆர் லுக்கிங் குட். அன்லெஸ் சம்படி கம்ஸ் அண்ட் ஹிட்ஸ் தெம். அவங்களுக்கு அந்த 2 கேம் வாங்குனா தான் அவங்க கஷ்டப்படுவாங்க. பட் அது நடக்குமா? தெரியாது. தெரியாது. பட் ஸ்ரேயஸ் ஐயர் வந்து போஸ்ட் மேட்ச் இன்டர்வியூல என்ன சொன்னாருன்னா, 164 வாஸ் அ குட் டார்கெட். ஏன்னா பவர் பிளேல வந்து 4 விக்கெட் போன அப்புறம் கூட, இட் வாஸ் அ குட் டார்கெட் அப்படின்னு தான் சொல்லியிருந்தாரு. பட் ஜிடி ஐ திங்க் தே ஜஸ்ட் ஏஸ் தி சேஸ். நீங்க சொன்ன மாதிரி ஐதர் ஓகே கில், சாய் இன்னைக்கு வொர்க் ஆகலையா? சரி. சாய் அண்ட் பட்லர் நாங்க எடுத்துக்கிறோம். பட்லரும் அந்த மாதிரி அந்த 3 பேர் வந்து தே ஆர் ரெடி. யாராச்சும் ஒர்க் ஆகலையா நாங்க 3 பேர். பட் இன்னைக்கு நீங்க சொன்ன மாதிரி வாஷியையும் உரிச்சு எடுத்துட்டாங்க. சோ உங்களோட எக்விட்டாஸ் பேங்கபிள் பிளேயர் ஆஃப் தி டே யாரு? ஹோல்டரா, சிராஜா, வாஷியா, ரபடாவா? உனக்கு வேணா குடுத்துடுறேன். சொன்னியே ஒரு லைனு. ஜிடி ஏஸ் த சேஸ்ன்னு. ஏன்டா டேய் 160 ரன்னுக்கு கடைசி பால் வரைக்கும் கேம இழுத்துட்டு போயிட்டு பரவால்ல. ஏஸ் த சேஸ். பிகாஸ் சந்தோஷப்படு. பிகாஸ் தட் இஸ் ஜிடி டெம்ப்ளேட். ஜிடி வந்து இட்ஸ் a கிளாசிக் டெம்ப்ளேட். அதெல்லாம் நாங்க மாத்த மாட்டோம். அது நீங்க எதிர்பார்க்கிறதுக்காக நாங்க பவர் பிளேல வந்து 100 ரன் அடிச்சிருவோமா? சான்ஸ் இல்ல ராஜா. பவர் பிளேல 100 ரன் அடிக்க சொல்லல. அடிப்பீங்கன்னு எப்பயாச்சுன்னா சொன்னீங்க. பரவால்ல. எப்போன்னா 160க்கு கடைசி வரைக்கும் திண்டாடினா எப்படி? ஆர்சிபி 153 ஏதோ தான் அடிச்சான். 54 தான் அடிச்சான். அதையும் கடைசி ஓவர் வரைக்கும் இஸ்துக்குன்னு போயிட்டீங்க. இன்னைக்கும் இஸ்துன்னு போயிட்டீங்க. கேட்டா சேஸ் பண்ணீங்க. பாசிட்டிவ். நல்லா விளையாடுனீங்க.
160 கேம் விளையாடுறீங்க, உங்க கண்டிஷன்ஸ்க்கு சூட் பண்றீங்க, எல்லா பிளேயர்ட்ட இருந்து பெஸ்ட் எடுக்கிறீங்க, எல்லாம் ஓகே குடுத்துறேன் உனக்கு. ஆனா அங்க ம். சொன்னியே ஒரு ஏஸ் த சேஸ், அத திருப்பி வாங்கிக்க. டேக் இட் பேக். வாங்கணுமா? சரி, ஓகே. டேக்கிங் வாங்கியே இட் பேக். ஆகணும். ஏஸ் த சேஸ். ஓகே. அப்ப நான் டேக்கிங் இட் பேக். தயாராயிட்டேன். ஈக்விட்டாஸ் பேங்க் பேங்கபிள் பிளேயர் ஆஃப் த டே இன்னைக்கு என்ன பொறுத்த ம். வரைக்கும் ககிசோ ரபாடா. ஓ! ஆத்தா ஏறிட்டான். உடம்புல ஏறினதும் இஷ்டத்துக்கு ஒரு ஸ்பீடு. பின் கால் சைடு வாங்கிச்சு பிரப்சிம்ரன் சிங்குக்கு. பவர் பிளே க்ளோஸ் பண்றதுக்கு ஒரு விக்கெட். 6th ஓவர்ல விக்கெட் எடுத்து கொடுத்தான். கம்ப்ளீட்டா அந்த டெம்போ செட் பண்ணி கொடுத்தான். ஷுவர் ஜேசன் ஹோல்டர். நம்மளே தான் சொல்லியிருக்கோம், குறும்படமும் போட்டீங்க. ஈஸியஸ்ட் ஃபார் மீ டு ம். சேஸ் ஹிம். பட் ககிசோ ரபாடா கடைசி 3 கேமா ஒய்யோ வேற மாரி போட்டுருக்கான். புரொடியூசர் ஒரு லைன் குடுத்தாரு. சில பால் தொண்டைக்கு வருது, சில பால் மண்டைக்கு வருது அப்டின்னாரு. நல்லா இருக்கே. நல்லா இருக்கா? பாரேன். தொண்டை, மண்டை. தொண்டை, அ, மண்டை. தொண்டைக்கு வரது லீகல். தொண்டைக்கும் அ. மண்டைக்கும் நடுவுல வரது தான் பவுன்சர். சோ அந்த ரேஞ்சுக்குள்ளேயே அவர் 4 பால் ஆப்பரேட் பண்றாரு. அதுவும் நீங்க வந்து அவன் பிரப்சிம்ரனுக்கு போட்டதெல்லாம் ஒதுங்குற மாரி தான். அண்ட் ஸ்ரேயஸ் ஐயரே பேக் ஃபுட் வெயிட் பண்ணியிருந்தாரு. ஒரு ஷார்ட் யா. பால் போடலையே. பேக் ஆஃப் லென்த் அடிச்சு தள்ளிட்டான். அவுட்ஸ்டாண்டிங் ம். பவுலிங். பேங்கபிள் பிளேயர்னா அவர்தான். ஜேசன் ஹோல்டர் குடுத்தாங்க மேன் ஆஃப் த மேட்ச். ஓகே சந்தோஷம் தான். மெசேஜும் அனுப்பிச்சுட்டேன். பட் ம். ககிசோ ரபாடா இஸ் மை ஈக்விட்டாஸ் பேங்க் பேங்கபிள் பிளேயர். எக்விட்டாஸ் பேங்கபிள் பிளேயர் ஆஃப் தி டே. ஆல் ரைட். ஓகே. இப்ப குயிக்கா முதல் மேட்ச் பத்தியும் பேசிடலாம். நீங்க ஆல்ரெடி சொல்லிட்டீங்க ஜிடி ஆர் பேக் இன் த ட்ராக் அப்படின்னு சொல்லியாச்சு. அதனால அவங்கள அப்படியே முடிச்சு ஓகே பி இன் த ட்ராக். நேர் 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 புலிமாவா? நேர்மா புலிமாலாம் கிடையாது. இஷ்டத்துக்கு ஒரு புலிமா வேற. வலி மாங்கா, வலி புலி மாங்கா, புலிங்கிற மாதிரி சொல்லலாம் கூடாதா? சரி, ஓகே. இல்லையே ஒண்ணு வருமே! தெரியல. நான் வந்து தமிழ்ல படிச்ச மாதிரி ஒரு ஞாபகம் இருக்கு. விட்டுறலாம். பட் வி வில் கோ டு த ப்ரீவியஸ் மேட்ச். அதுக்கு முன்னாடி நடந்த மேட்ச பத்தியும் நம்ம பேசணும். கொஞ்ச நேரத்துக்கு அப்படியே வந்து இப்படி மேட்ச பார்த்துட்டு இருக்கப்ப 105 அடிச்சுட்டாங்க. ஓகேப்பா இவங்க வேற லெவல்ல போக போறாங்க. எஸ்ஆர்எச் 9th ஓவர் அப்படின்னு முடிஞ்சு திடீர்னு பார்த்தா என்ன நடந்துச்சு? வாட் ஹேப்பன்ட்? என்ன பின் கோட் மாதிரி இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. வேர் டிட் தே லூஸ் திஸ் கேம்? சுனில் சக்கரவர்த்தி தான் காரணம் இதுக்கு. ஓ மை காட்! சுனில் சக்கரவர்த்தி தான் காரணம். நியூ பால்ல பவர் பிளேல சுனில் நாராயண யூஸ் பண்ணி, வருண் சக்கரவர்த்திய கரெக்ட்டான டைம்ஸ்ல எடுத்துட்டு வந்தாரு. அஜிங்கியா ரஹானே ஹஸ் ஃபேஸ்ட் தி ஹீட் இன் திஸ் ஐபிஎல் லைக் நோபடி எல்ஸ். ஆனாலும் கேப்டன்சி ஆன் டாட், கேட்சிங் ஆன் டாட், பேட்டிங் குட், டீசென்ட். இன்னும் கொஞ்சம் ஆக்ஸலரேட் பண்ணி ரன் ரேட்டுக்கு போயிருக்கலாம் என்ன பொறுத்த வரைக்கும். பட் ஹி ஹேட் அ வெரி வெரி குட் டே. ஒரு விஷயம் பார்க்க எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு சஸ்திகா. என்னன்னா, வருண் சக்கரவர்த்தி நான் சொல்லியிருந்தேன் ரன் அப் கொஞ்சம் ஸ்லோ பண்ணணும். எல்லாத்தையுமே கொஞ்சம் ஸ்லோ பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸ்லோ பண்ணியிருக்காரு. ஒரு எஃபோர்ட் எடுத்திருக்காரு. இன்னொரு பாயிண்ட் சொல்றேன் ஃபர்தரா போயிட்டு. அவர எப்பல்லாம் பேட்ஸ்மேன் பிக் பண்ணலையோ, அதாவது இன்னைக்கு அனிகேத் வர்மா ஃபார் எக்ஸாம்பிள் கூக்லி பிக் பண்ணல. ம். சிவனேசன் ஃபர்ஸ்ட் பால் வந்து ஆடினா சலாக்குன்னு பேட் பேட் கேப்ல பூந்து ஸ்டம்பை இம்மா தூரத்துல மிஸ் பண்ணிடுச்சு. ஓகே. ம். அடுத்து ஸ்மரன் வந்தாரு. எந்த ம். பக்கம் திரும்புது, எங்கிட்டு போகுதுன்னு தெரியல. ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் ஆடுறாரு. அந்த மாரி பேட்ஸ்மேன் வருண் சக்கரவர்த்திக்கு எதிர்த்தாப்புல மாட்னாங்க. மொளகா, தேங்காய் எல்லாத்தையும் வச்சு காலி. தேய்ச்சு அரைச்சு தள்ளிடுறாரு. சான்ஸே கிடையாது. ஏன்னா, ரன் அப் ஸ்லோ ஆயிடுது. ஜம்ப் எக்ஸ்டென்சுவேட்டடா இருக்கு. பால் கையில இருந்து மெல்லமா வருது. ஒருவேள அடிச்சுட்டாங்க அப்டின்னா, அபிஷேக் சர்மா, டிராவிஸ் ஹெட்டுக்கு அகைன்ஸ்டா ஃபாஸ்ட்டா ஓடி போய் ஏத்திர்றாரு. அந்த ம். டிராவிஸ் ஹெட் விக்கெட் எடுத்தாரு பாரு இன்னைக்கு வருண் சக்கரவர்த்தி. அங்க ஆஹா. தான் கேம் மாறிடுச்சு. ஓகே. அந்த விக்கெட் தான். அதுக்கு முந்தின பால் கூட கூகுளிய ஃப்ளோட் பண்ணி 6 அடி வாங்குனாரு. லெங்த் மிஸ் பண்ணி. ம். அடுத்த பால் ம். பேட்ல போட்டாரு. நறுக்குன்னு அங்க விக்கெட் விழுந்துச்சு. கேம் கேகேஆருக்கு திரும்பிச்சு. மொளகா, தேங்காய் எல்லாத்தையும் போட்டு அரைச்சிருக்காரு. லாஸ்ட் 3 கேம்ஸ் ஹி இஸ் கம் பேக் டூ ஹிஸ் ஓன். எஸ். ஐ அம் எஸ். ஷூர் இட் வில் கிவ் ஹிம் கான்ஃபிடன்ஸ். இங்கேருந்தும் மலை ஏறி போயிட்டே இருக்கலாம். அப்படியே எங்கெல்லாம் அடி வாங்குறாமோ இன்ஹேல், எக்ஸேல் அப்படின்னு எக்ஸேல் பண்ணிட்டு கரெக்ட்டா மெது பண்ணி போட்டாருன்னா ஷூரா ஹி அண்ட் சுனில் நாராயண், சுனில் சக்கரவர்த்தி இந்த ஜோடி இணைஞ்சாங்கன்னா கேகேஆருக்கு இன்னும் ஃபியூ வின்ஸ் கூட எடுத்து கொடுக்கலாம். டெஃபினெட்லி. எஸ். அவங்களோட கான்ஃபிடன்ஸ் கண்டிப்பா வந்து அப்படியே இன்கிரீஸ் ஆயிருக்குங்கிறது தான் உண்மை. பட் வி ஹேவ் டு ஆல்சோ டாக் அபவுட் அங்குஷ் ரகுவன்ஷி. நல்ல நாக் இன்னைக்கு. ப்ராபப்ளி தி லாஸ்ட் கேம்ஸ் எல்லாம் கேகேஆருக்கு சரியா போகாததுனால அவர பத்தி நம்ம பீப்பிள் ஆர் நாட் அப்ரிஷியேட்டிங் மச் அப்படின்ற ஒரு ஃபீல் எனக்கு இருக்கு. டு யூ ஆல்சோ பிலீவ் இன் தட்? 140 ஸ்ட்ரைக் ரேட் 250 ரன் கிராஸ் பண்ணிட்டான்னு நினைக்கிறேன். அபிஷேக் ம். நாயரோட சிஷ்யப்புல. செம்ம ம். டேலண்ட் சஸ்திகா. செம்ம டேலண்ட். எனக்கு என்னவோ அவரோட டேலண்ட் அண்ட் பவர் கேம் அண்ட் ஃபுல் பொட்டன்ஷியல் அடுத்த 2-3 வருஷம் சைக்கிள்ல நம்ம பார்ப்போமேன்னு எனக்கு தோணுது. ஏன்னா அந்த பையன் கிட்ட எல்லா ஷாட்டும் இருக்கு. ஸ்வீப் இருக்கு, ரிவர்ஸ் ஸ்வீப் இருக்கு. கொஞ்சம் பவர் காம்பனன்ட். கொஞ்சம் அந்த எக்ஸ்ப்ளோசிவ் பவர். அது வந்து ஸ்ட்ரெங்த்ல ஒர்க் பண்ணாலும் சரி, கான்ஃபிடன்ஸா இருந்தாலும் சரி, ஃபாஸ்ட் பவுலருக்கு அகைன்ஸ்டா ஒரு பெரிய ஷாட் அடிக்கிறது. இதுலலாம் கொஞ்சம் ஒர்க் பண்ணாரு ஓவர் தி நெக்ஸ்ட் 2-3 இயர்ஸ்னா, நான் சொன்ன மாரி அடுத்த மெகா ஆக்ஷன் சைக்கிள்ல என்னோட
பிளேயர் டு வாட்ச் அவுட் ஃபார் ஆர் Ankush Raghuvanshi. All right. I don't know if you noted or not, but KKR is also on a roll. 3 KKR in is 3 KKRing. win பண்ணிருக்கு. Yeah, KKR is KKRing. 7 pointsல இருக்காங்க. 5 They are meat riding. more games to go. 4 ஜெயிச்சா கூட 15 பாயிண்ட். எங்க கொண்டு வந்து நிக்க போகுது? என்ன நடக்க போகுது இந்த ஐபிஎல்ல? ஆட் நம்பர் பஞ்சாபுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். பட் ம். ஆட் நம்பர் கேகேஆர் யூஸ்ஃபுல்லா இருக்குமான்னு தெரியல. 15 பாயிண்ட் பத்தாதுன்னு தோணுது சஸ்திகா. பஞ்சாப் 13ல இருக்கான். அதை தவிர 4 டீம் 12ல இருக்கான். 16 நெட் ரன் ரேட்டோட போய் சேரணும்னு எனக்கு தோணுது. பீடாக நேத்து வேற சொல்லியிருந்தாரு ஷோல 16 தேவைன்னு. என்னோட ஒரே ஒரு விஷயம் தான் இருக்கும். நீ யாரா வேணா இருந்துட்டு போ. ராஜஸ்தானா இருந்துட்டு போ, சன்ரைசர்ஸா இருந்துட்டு போ, சிஎஸ்கேவா இருந்துட்டு போ. அந்த 16 போய் சேர்ந்துரு. அதை சென்று அடைந்து விடு. அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். ஏன்னா நீ 16க்கு போய் சேர்ந்தனால நெட் ரன் ரேட் will look after itself. ஜிடியும் போ. ஜிடி ஒரு சின்ன ஒரு துயரம் இருக்கு. நீ அதை கவனிச்சான்னு என்ன தெரியல. துயரம்? 12 பாயிண்ட் போய் 5வதுல இருக்காங்க. It's because of ஏன் the net run rate. நீங்க தெரியும். Exactly. அந்த ஏஸ் டு தி சேஸ் இல்ல. -0.12 இருக்காங்க. சிஎஸ்கே அவங்களோட நெட் ரன் ரேட்ல பிளஸ்ல இருக்காங்க. சோ ஒரு பாயிண்ட், அதாவது ஒரு அடி. இவங்களும் ஜிடியும் ஆடுறாங்க, சிஎஸ்கேவும் ஜிடியும். அதுவும் குரூஷியல் என்கவுண்டர். நீ அவனை ஒரு அடி அடிச்சனா அவன் ஒரு கேம் பின் தங்குறான். சோ நீ ஆல்மோஸ்ட் 2 பாயிண்ட் கேட்ச் அப் பண்ணிடுற. உங்ககிட்ட எக்ஸ்ட்ரா கேம் வேற இருக்கு. சோ லிட்டரலி ஜிடிக்கும் சிஎஸ்கேக்கும் நடுவுல பெரிய கேப் எல்லாம் இல்ல. நீங்க நினைக்கிற மாதிரி 8-12ன்னு சொல்றீங்க, ஆனா கேப் இல்ல. ஜிடிஏ நீ அங்க போய் பொழந்தனா ஈவன் ஸ்டீவன்ஸ்ல வந்துடுற. ஏன்னா உனக்கு எக்ஸ்ட்ரா கேம் இருக்கு கேட்ச் அப் பண்றதுக்கு. சோ வெரி வெரி இன்ட்ரெஸ்டிங் பேக் ஹாஃப் ஆஃப் திஸ் ஐபிஎல். எப்போ நடக்கிற போது தான், எப்படி நடக்குதுன்னே தெரியல. நடக்குது ஆனா இதுல வேற 4 நாள் முன்னாடி நான் சொன்னேன் இதான் டாப் 4 அப்படின்னு. இப்ப இன்னைக்கு என்ன இதான் டாப் 4? வார்னிங் கொடுத்தனா இல்லையா? அப்படிலாம் நினைக்காத, திஸ் இஸ் ஐபிஎல். ஐபிஎல் ஹே பாஸ் உங்ககிட்ட முன்னாடியே சொன்னா. தெரியாம சொல்லிட்டேன், மன்னிச்சிருங்க குருநாதா. ஓகே, இப்ப குயிக்கா வந்து நாளையோட மேட்சோட ப்ரிவியூவையும் பாத்துறலாம். எம்ஐ வெர்சஸ் எல்எஸ்ஜி இந்த வான்கடே. யாராச்சும் டோர்னமெண்ட் ஸ்டார்ட் பண்றப்போ இந்த மேட்ச் ஒரு பேட்டில் ஃபார் த வுடன் ஸ்பூன் அப்படின்னு சொல்லி எங்க காணாம போயிட்டீங்க? பேசிட்டு இருக்கிறப்ப காணாம போயிட்டாரு. பட் ஓகே, வருவீங்களா? ஸ்கிரீன்ல இல்லாம கொடுக்குறாங்கண்ணா. ஸ்கிரீன்ல இல்லாம ப்ரெடிக்ஷன் கொடுக்குறீங்களா? ஓகே, பட் இப்படி சொல்லியிருந்தா யாராச்சும் நம்பி இருப்பாங்களா? கடப்பார சிப்பி பாரு கையால வேணா சொல்றேன். ஐயோ அடப்பாவி. ஓகே, பட் whoever wins this at least on the bottom place வந்து அவாய்ட் பண்ண முடியும். For the time being, who starts as the favorites? சட்டையில என்ன பொம்மை? பூனை சார். அதுல என்ன பெருமை? கெட் அவுட் அப்படிங்கிற மாதிரி பாட்டம் பிளேஸ் 2 டீமும் கஷ்டமான துயரத்தை சந்திச்சுட்டு இருக்காங்க. என்ன இதுல ஒரு விஷயம்னா, கேள்விகள் ஏராளமா இருக்கு. இன்னைக்கு ஒரு வீடியோ பார்த்தா ரிஷபும் ரோஹித் சர்மாவும் பேசிட்டு இருக்காங்க. நடுவுல சோகம் தேசாய், ஃபார்மர் ட்ரெயினர் ஆஃப் த இந்தியன் கிரிக்கெட் டீம். அந்த இடத்துல உட்காந்து நான் கான்வர்சேஷன் கேட்கணும்னு எனக்கு அவ்வளோ ஆசை. காது பட அது என்னன்னு கேட்கணும்னு ஆசை. எனக்கு கேட்க முடியல. ரொம்ப நேரம் பேசிட்டு இருந்தாங்க. எல்எஸ்ஜி போன தடவை போலிங் இல்லைன்னு கம்ப்ளைண்ட். இந்த வருஷம் போலிங் ஃபாஸ்ட் போலிங் 2 அகாடமி செட் பண்றாங்க இந்த வருஷம் யூபியில. ஒன்னு கான்பூர்ல, இன்னொன்னு லக்னோவில். அவ்வளோ போலர்ஸ், ஃபாஸ்ட் போலர்ஸ். போலிங் டெலிவர் பண்ணிருக்கு. ஸ்பின்னரை கொண்டு வந்து கொஞ்சம் அங்கங்க யூஸ் பண்ணிருக்காரு. டாக்டிக்கலி ரிஷப் வந்து கொஞ்சம் இஸ் நாட் பீன் த கிரேட்டஸ்ட். லெட்ஸ் கெட் தட் ஸ்ட்ரெயிட். 1 and 2 பேட்டிங் ஃபயர் ஆல. ரிஷப் ஹேஸ் டு டேக் இட் அப்பான் ஹிம்செல்ஃப். நான் சீசன் ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருந்தேன். அதுல மேல ரிஷப் ஓப்பனிங் தான் பண்ணணும். உங்க கேப்டன் நல்ல ஃபார்ம்ல இருந்தா அந்த டோர்னமெண்ட் பாக்குறதுக்கே வேற மாதிரி இருக்கும். எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் அவர் ஓப்பனிங் தான் பண்ணணும். ஜாஷ் இங்கிலீஷ் விளையாடினா அவங்களுக்கு விளையாடியே ஆகணும். அவருக்கு வான்கடே ஸ்டேடியம் வந்து சூட் ஆகும். மூளையோட விளையாடுவாரு. கொஞ்சம் கரெக்டா சைட் பவுண்டரிஸ் யூஸ் பண்ணுவாரு. மும்பை இப்ப போடுற போலிங்க கொஞ்சம் பேத்து எடுக்க சான்ஸ் இருக்கு. எல்எஸ்ஜி மும்பை ஆடுற கிரிக்கெட்டை வச்சு பார்க்கும்போது ஏர்லி ஆன் பிரேக் த்ரூ எடுத்தாங்கன்னா இது எல்எஸ்ஜிக்கு ஒரு ஸ்மால் எட்ஜ்னு தோணுது எனக்கு. And Josh English instead of whom? Nicky P directly? யாருக்கு பல வேணா எடுத்துன்னு வரலாம். அப்படி ஒன்னும் யாருமே பயங்கரமா ஆடிடல அங்க. நீ யாருக்கு பல வேணா எடுத்துன்னு வரலாம். அசரங்கா பாவம் எடுத்தாங்க. அசரங்கா வரல. ஜார்ஜ் லிண்டே கொஞ்சம் கஷ்டம் தான். நீ ஐபிஎல் நேரா வந்துல அப்படிலாம் பர்ஃபார்ம் பண்ண முடியாது. ஒரு ஃபாரின் ஸ்பின்னர் எல்லாம் ரொம்ப கடினமான ஒரு விஷயம். ஃபாரின் ஸ்பின்னர் ஹூ கேன் பேட். டாம் மோடி பேக் பண்ணி எடுத்துட்டு வந்திருக்காரு. கடினமான கேம் 2 டீமுக்குமே. கேள்விகள் ஏராளம். அதனால நான் டீப்பா வந்து நான் கேள்வி கேட்கல. டைரக்டா நான் ராபிட் ஃபயர் போயிரவா? நான் சொல்லியிருக்கேன் ராபிட் ஃபயருக்கு யோசிக்காதீங்கன்னு. அதுக்கு தான் நான் முதல்ல சொல்லிடுறது. எந்த டீம் ஜெயிக்கும், என்ன பண்ணுவாங்க, எப்படி டீம் எடுப்பாங்க, ஏதுன்னு ஒண்ணு திணறி போய் கிடக்கேன்.
கேட்க மாட்டேன். அதெல்லாம் கேட்கவே மாட்டேன். இதுவா, அதுவாங்கிறதோட நிறுத்திப்பேன். ஓகேவா? சரி கேளுங்க. போலாமா? ஓகே. அ டாஸ் வின் பண்ற டீம் என்ன பண்ணணும்? ஊ ஐய்யய்யோ! டாஸ் வின் பண்ற டீம் அ பவுலிங் தான் போடணும். ஓகே. எம்ஐ வந்து பும்ராக்கு ஒரு ரெஸ்ட் குடுக்கணுமா? வேண்டாமா? குடுத்துடலாம் ஆக்சுவலா. வேற யாராவது வேற ஆமா. யாராவது வாய்ப்பு குடுத்து பார்க்கலாம். அடுத்த சீசனுக்கு என்ன பண்ணலான்னு. வில் ரோஹித் பி பேக் ஃபார் த கேம் ஆர் நாட்? சந்தேகம் தான். ஓகே. வில் எல்எஸ்ஜி சீமர்ஸ் ட்ரம்ப் தி எம்ஐ பேட்டர்ஸ் டுமாரோ? எஸ். ஓகே. ஹை ஸ்கோரிங் ஹை ஸ்கோரிங் கேமா? இல்ல மாடரேட் ஸ்கோரிங் மேட்சா? ஹை ஸ்கோரிங் கேம் தான். ஆ. மாடரேட்லாம் கிடையாது. ஹை ஸ்கோரிங் 200 வரும்னு நெனைக்கிறேன். 190 டூ ஓகே. 200 மினிமம். ஓ. ரிஷப் பண்ட் 50 பிளஸ் அடிப்பாரா? அடிப்பார். ஓகே. ஜாஸ் இங்கிலீஷ் இம்பாக்ட்ஃபுல் நாக் விளையாடுவாரா? ஃபர்ஸ்ட் விளையாடுவாரா? விளாடணும். விளாடுனாருன்னா நல்லா ஆடுவாரு. ஓகே. பெஸ்ட் பவுலர் ஆஃப் த மேட்ச். 2 டீம்ல இருந்தும் ஒரு பேர். ஐய்யோ! இது ரொம்ப கடினமான விஷயமாச்சே. இங்க, அங்க, இங்கிட்டு, அங்கிட்டு. சரி வெறும் எல்எஸ்ஜில மட்டும் சொல்லுங்க. 1+2, 2+3, 4+3 அல்லாஹ் கசன்ஃபர். ஓகே. பெஸ்ட் பேட்டர் ஆஃப் த மேட்ச். பெஸ்ட் பேட்டர் ஆஃப் த மேட்ச். யார் ஆடுவாங்க? எல்எஸ்ஜி பக்கம் யார் ஆடுவாங்க? இந்த பக்கம் யார் ஆடுவாங்க? திலக் வர்மா. திலக் வர்மா. ஓகே. ஃபைன். யார் நாளைக்கு வின் பண்றா? ஐய்யோ! டாஸ் ரொம்ப குரூஷியல் சஸ்திகா. கொஞ்சம் டியூ வர ஆரம்பிச்சுச்சு மும்பைல. ஸோ டாஸ் வின் பண்ணி யார் செகண்ட் பேட்டிங் ஆடுறாங்களோ அட்வான்டேஜ் இருக்கும். அடுத்து பிட்ச். இவ்வளோ சீக்கிரம் கெஸ் பண்றது கஷ்டம். பட் எனக்கு என்னவோ எல்எஸ்ஜி வின் பண்ணுவாங்கன்னு தோணுது. அப்படின்னு தோணுது. ஓகே. எனிவே தேங்க் யூ சோ மச் ஃபார் ஜாயினிங் அஸ் டுடே. மிக்க நன்றி. மக்களே நாளை மீண்டும் உங்கள வந்து சந்திக்கிறோம். திஸ் இஸ் கேம் ஆஃப் த்ரோன்ஸ் பவர்ட் பை எக்விட்டாஸ் ஆர் பேங்கிங் பார்ட்னர்.